அனைவருக்கும் நமஸ்காரம். 2026 ஆம், ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த ஆண்டு நமக்கு மங்களம் கிடைக்குமா, மாங்கல்யம் கிடைக்குமா, பணவரவு கிடைக்குமா, பாசம் கிடைக்குமா, நேசம் கிடைக்குமா, இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பது அத்தனை பேருக்கும் ஆவல். நம் நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கும் இதில் உறுப்பினரும் நிர்வாக இயக்குனரும் மற்றும் பொதுமக்களுக்கும் இந்த 2026 சிறப்பான பலன்களை கண்டுகளிப்போம், பார்த்து மகிழ்வோம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். 2026 என்ன சொல்கிறது? இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள். அத்தனை கோடி மக்களுக்கும் ராசி பலன்கள் சொல்வதிலும் குறிப்பாக நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் கோடியில் புரள்வார்கள், இவர்கள் பாசத்தில் நனைவார்கள், இவர் பக்தியில் திளைப்பார்கள், அல்லது இவர்கள் சற்று கடுமையான உளைச்சலில் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு அனைவருக்கும் ஆவல். ஆம், உங்களை ஆவலை பூர்த்தி செய்கிற இந்த நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களின் வழியாக 2026 உழைப்பு உழைப்பு உழைப்பு. இதுவரை உழைப்புக்காகவே பிறந்தவர்கள் அடி உதப்பட்டு எப்படியாவது புருஷன்கிட்டயோ அல்லது பொண்டாட்டிக்கிட்டேயோ அல்லது நட்புக்கிட்டேயோ எப்படியாவது, ஆனால் அடி உதைகளை தாங்கிக் கொண்டு, கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு, இடிகளையும் தாங்கிக் கொண்டு குடும்பத்திற்காக ஓடாகவும் ஊருக்காக ஓடாகவும் உழைக்கும் ஒரு நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரக்காரங்கிட்ட போய் கேளுங்களேன், உங்கள் வாழ்க்கை எப்படின்னு. கண்ணீரும் கம்பளையுமாக கஷ்டங்களும் பக்கங்களாக சொல்வார்கள். நான் இந்த கஷ்டப்பட்டேன், இங்கே வந்தேன் அப்படின்னு. அப்பேற்பட்ட கஷ்டமான நட்சத்திரம், கஷ்டத்திற்கான நட்சத்திரம், உழைப்பிற்கான நட்சத்திரம், தனக்கென ஒரு கொள்கையில், அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்க மாதிரி இவங்களுக்கு குடும்பத்திற்காக அடிவதப்பட்டு வளர்ந்தவங்க இந்த ஆண்டு இறுதி காலங்களில், இந்த ஆண்டோட லாஸ்ட் 120 days மிக கவனமுடன் இருக்க வேண்டும். முதல்ல ஓரளவு அட்ஜஸ்ட் ஆகிடும். சுவாதி நட்சத்திரம் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம், சம்படி எல்லாம் நார்மலாக போகும். ஆனால் கடைசி இழப்புகளை சந்தித்து விடுவீர்கள். ஆதலால் மிக கவனமுடன் இருக்க வேண்டும். 2026 கடைசி நாட்கள் நகர ஒவ்வொரு நாளும் நகர கடைசி 120 நாள் உங்களுடைய பணங்களும் உங்களுடைய குணங்களும் மன கஷ்டங்களும் குமுறல்களாக வெளிவரும். அதனால் கொடுத்துட்டு கஷ்டப்படாதீங்க, சொல்லிட்டு கஷ்டப்படாதீங்க, எதுவும் இல்லை என்று கட்டறுத்து நிறுத்துங்கள். முடியாது அப்படி என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்கள். பார்த்துக்கலாம், தைரியம் கொடுக்கலாம் அப்படின்னு யாருக்கும் ஜாமீன் போட்டு விடாதீர்கள். இந்த ஆண்டு ஜாமீனாலும் கொடுத்த வாக்குறுதிக்காக கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி அட்டிகை செய்வது போல இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு பொருளாதார இழப்புகளும் அல்லது மரியாதை குறைவுகளும் ஏற்பட்டுவிடும். ஆதலால் சுவாதி நட்சத்திரம் தசையாக நடந்தாலும், யார் பிறந்திருந்தாலும் அல்லது எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அத்தனை உறவுகளுக்கும் 120 நாள் முடியாது என்று கட்டறுத்து நில்லுங்கள். வாழ்க்கை, அதாவது வெட்டி உறவாடுங்கள், எல்லையை வகுத்து கொள்ளுங்கள். வடிவேல் சொல்கிற மாதிரி, இந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன், அந்த கோட்டை தாண்டி நீ வராத, பேச்சா இருக்கணும். அதுபோல உத்தரவாதத்தை கொடுத்து விட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். சிந்தனையோடு சீர்படுங்கள். ஏனால் இந்த ஆண்டு முக்கியமான நிகழ்வுகளை, சந்தோஷமான முடிவுகளை எடுப்பீர்கள். அந்த சந்தோஷ முடிவோடு இருந்து விடுங்கள். பிறகு சங்கடங்கள் வந்து சேரும். சுவாதிக்கு சங்கடம் உண்டு. அது கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டுமா, கட்டவிழ்ந்து காட்டார் போல் ஓட வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிவிட்டோம். கடமையும் கண்ணும் கருத்துமாக உறவாடுங்கள். வாழ்க்கை சிறப்பாகும். இந்த ஆண்டு மேலும் சீரும் சிறப்பாக இருக்கும். நன்றி, நமஸ்காரம். எல்லோருக்கும் 2026 எப்படி இருக்கும் என்பதை பொது பலனாக அல்லாமல் தனி பலனாக ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாயிலாக எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி வளர வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எப்படி பக்குவமாக இருக்க வேண்டும், எப்படி பண்பாக நடக்க வேண்டும் என்பதை 27 நட்சத்திரத்தின் வாயிலாக அவருடைய தன்மையும் உண்மையும் நேர்மையும் பக்தியும்
இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவியின் வாயிலாக அவர்களுக்கும் அவர்கள் வாயிலாக உங்களுக்கும் கேதுவின் காதலனாக காயத்ரி சங்கர் கொடுத்த விளக்கங்கள் வாய்ப்புகளுக்கும் உங்களுடைய பரிணாம வளர்ச்சிகளுக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். மேலும் பலப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்களும் நன்றாக இருக்க, இந்த நேயர்களும் நன்றாக இருக்க, இவர்களுக்கு ஒரு நன்றியும் அடியேனுக்கு ஒரு நன்றியும், எனக்கு இந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்த எனது குருநாதருக்கும், எனக்கு வழிகாட்டியே இருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவருக்கும் ராமானுஜருக்கும் அடியேனின் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு 2026 வாழ்க வளமுடன் என்று நிறைவாக அனைவரும் வாழ வளர விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். ஜோதிட ஆலோசனைக்கு தேவை எனில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.